நம்ம இருக்கிறது அடுத்தவங்களுக்கு பாரம் ஆயிடுச்சுன்னா நம்ம தனியாள். அதே இது நம்மளை 10 பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நமக்கு சொந்தம் ரொம்ப இருக்குது. நம்ம சொந்தக்காரங்களேவும் ஒரு நாளைக்கு நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்ப்பாங்க. அந்த டயத்தில் நம்மளால் கொடுக்க முடியாது. இல்லை அது நம்மளால் சம்பாதிக்க முடியாது. பாசமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், எதுவுமே நம்மளால் சம்பாதிக்க முடியாது. இது எல்லாம் இருந்தவனுக்கு எந்த சொந்தமும் கிடையாது, எந்த பாசமும் கிடையாது. அப்போ அவன் அனாதை தானே. இப்போ காசு தான் நமக்கு சம்பாத்தியம்னு இல்லை, பாசம் பண்பு எல்லாமே சம்பாத்தியம்தான். மனுஷர் நம்ம மனுஷனோட உள் நோக்கம் என்னன்னா, ஒன்று நம்ம ஆசைப்படுறோம்னா அந்த இது நமக்கு அடையணும். அது பணமாக இருக்கட்டும், இல்லை வீடாக இருக்கட்டும், இல்லை மண்ணாக இருக்கட்டும், எதுவாக இருந்துட்டு போட்டு ஒரு கார் வாங்க ஆசைப்பட்றோம். அது நடக்கலைன்னா அதான் எதுவுமே நமக்கு நினச்சா நடந்துருச்சுன்னா சரிதானே. அதான் சொல்கிறது, எல்லாரையும் நம்பி உங்களை நீங்களாக ஏமாற்றிக்கிறாதீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கையோட அடியில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? நம்மளோட ஏமாற்றம். அவனை நம்பி நம்ம ஏமாந்துடுறோம். அவன் தருவான் அப்படின்னு சொல்லி ஏமாந்துடுறோம். கடைசியில் தாரேன்னு சொல்லி அவன் நம்மளை ஏமாற்றுவான். நம்ம இப்போ தருவான்னு சொல்லி நம்ம ஏமாந்துருவோம். ஏமாறாமல் இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.